ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டேவிட் மாயின் ஹியர். வெல்கம் டு தி மேக்கர்ஸ் மியூசிக் இன்ஸ்டிடியூட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிக்சிங் மாஸ்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரு சைடு வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஸோ சைட் செயின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்க போகுது. ஸ்டூடெண்ட்ஸே வந்து இதுக்கு வந்து மிக்சிங் மாஸ்டரிங்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். கைஸ், நாங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ். லாஜிக்கில் வந்து சைட் செயின் கம்ப்ரெஷன் சொல்லிட்டு ஒரு மிக்சிங் ஆப்ஷன் இருக்குது. அதை பற்றி மிக்சிங் மாஸ்டரிங் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ப்ரோ, நார்மலாக பேசிக்காக ஜென்ரலாக சொல்லணும்னா, இப்போ நம்ம லைனில் யாராவது ஒருத்தவங்க வராங்க வச்சுக்கோங்க, அவங்கள அவாய்ட் பண்ண என்ன பண்ணுவோம், போயிட்டு திருப்பி அவங்க போனதுக்கு அப்புறம் இது நார்மலான இதுமாரி விஷயம். ஒரு 2 லைனை வந்து லிங்க் பண்ணி விடுவாங்க. இப்போ நார்மலாக ஜென்ரலாக சொன்னால், ஒன்று நான் லிங்க் பண்ணும்போது இப்போ இந்த உன்னுடைய சிக்னல் எனக்கு வரும்போது என்னோடய சிக்னல் நான் கம்மி பண்ணிப்பேன். ஓகேவா? இது நார்மலான ஒரு விஷயம். நீங்கள் தான் சொல்கிறீங்களா? சிம்பிள் டேர்ம்ஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. நார்மலாக சைட் செயினை எல்லாரும் தெரிஞ்சு சொல்கிறது என்னென்னா, கிக்லேயும் பேஸ்லேயும் தான் சைட் செயின் எப்போவுமே எல்லாருமே போடுவாங்க. ஏன்னா கிக்கும் பேஸும் ரெண்டுமே ஒரே ஃப்ரீக்வன்சியில் வரும். அந்த ஃப்ரீக்வன்சியில் வரும்போது ரெண்டுமே கிளாஷ் ஆகும். ரெண்டுமே கிளாஷ் ஆச்சுன்னா மிக்சிங்கு மடி ஆகிடும். அப்போ என்ன பண்ணோன்னா, ரெண்டோத்தோட மிக்சிங்கும் எடுத்து வச்சுட்டு எந்த ஃப்ரீக்வன்சியில் எது கிளாஷ் ஆகுதுன்னு பார்க்கணும். எந்த சவுண்டு எதோட பிரச்சனையாகுது. இப்போ இது நான் சொல்கிறது பேஸுக்கும் கிக்குக்கும் மட்டும் இல்லை, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எது கூட கிளாஷ் ஆகுதோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அதில் போயிட்டு கம்ப்ரெசரில் சைட் செயின் செலக்ட் பண்ணி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூட வந்து ஃப்ரீக்வன்சி கிளாஷ் ஆகுதுன்னு பார்த்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை இங்கே நீ லிங்க் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன். எப்போப்பெல்லாம் இந்த சவுண்டு வருதோ அப்போப்பெல்லாம் டக்கின் பண்ணி அந்த சவுண்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்கும். சைட் செயின் கம்ப்ரெஷன்றது என்ன நார்மலாக என்னன்னா, எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் கிளாஷ் ஆகாமல் அதுக்கான ஸ்பேஸை கொடுத்து கரெக்டாக அந்த சவுண்டை வெளியே கொண்டு வர்றது தான் சைட் செயின் கம்ப்ரெஷன். ஸோ இப்போ சைட் செயின் எப்படி பண்ணுறது நம்ம பார்க்கலாம். எனக்கு இப்போ வந்து கிக்கும் கொயரும் இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் வந்து எப்படி சைட் செயின் பண்ணி நான் செப்பரேஷன் கொடுத்து எனக்கு வோக்கல் வந்து எப்படி வெளியே கொண்டு வரேன்றதை காட்டுறேன். ஸோ இப்போ நம்ம இது கம்ப்ரெசர் ஓப்பன் பண்ணிக்கலாம். கம்ப்ரெசர் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி வந்து நான் கிக்கை வந்து இதுக்கு ரூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு சைட் செயின் இருக்குது. சைட் செயின் ஆப்ஷனில் போயிட்டு இப்போ நான் இங்கே ஆடியோ போனேன்னா எனக்கு இங்கே கிக் இருக்குது. ஸோ என்னுடைய கிக்கு இங்கே இருக்குது. இந்த கிக்கை தான் நான் இங்கே சைட் செயினில் வந்து இங்கே ஆடியோவில் போயிட்டு இப்போ நான் இங்கே கிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு இந்த கொயருக்கு இந்த கிக்கு வந்து சைட் செயின் ஆயிடுச்சு. இப்போ ஸோ சைட் செயின் இல்லாமல் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு, அப்புறம் சைட் செயின் பண்ணி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் எப்படின்னு நீங்களே பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து சைட் செயின் இல்லாமல். ஸோ இது சைட் செயின் இல்லாமல் இப்போ நான் மொத்தமாக எதுவுமே சைட் செயின் போடாமல் உங்களுக்கு பிளெயினாக உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டினேன். செப்பரேஷன் எதுவுமே தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு. இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன் நான் கம்ப்ரெசரை. ஸோ சைட் செயின் ஆக்டிவேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். டிஃபரன்ஸ் என்னன்னு பாருங்கள் நீங்கள். ஸோ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் சைட் செயின் பண்ணதுனால எனக்கு கிக்கு நல்லா அவுட்டும் வந்தது. எனக்கு என்னுடைய கொயரும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிக்கு பம்ப் டக்கிங் பண்ணி எனக்கு வெளியே கொடுத்தது எனக்கு. ஸோ இதுதான் சைட் செயின். இது வந்து நீங்கள் வெறும் கிக்கு பேஸ் கூட தான் பண்ணணும்னு கிடையாது. எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கூடயும் நீங்கள் பண்ணி அது நீங்கள் செப்பரேஷன் கொடுத்து உங்களுக்கான எந்த சவுண்டு உங்களுக்கு வெளியே கொண்டு வந்து நீங்கள் தனித்துவமாக காட்டணுமோ நீங்கள் அதை காட்டலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இதுலேயே த்ரெஷ்ஹோல்டு, ரேஷியோ, அட்டாக்கு, ரிலீஸு, அப்புறம் மேக்கப்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த சைட் செயினில் இது எப்படின்னா, த்ரெஷ்ஹோல்டுனா உங்களுக்கான சைட் செயின் த்ரெஷ்ஹோல்டு உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ரேஷியோன்றது எவ்வளோ ரேஷியோவில் உங்களுக்கு டக்கின் ஆகணும் அப்படின்ற விஷயத்த நீங்கள் இங்கே எந்த டைப் ஆஃப் ஜானருக்கு எப்படி உங்களுக்கு சைட் செயின் வேணுமோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஒர்க் அவுட் பண்ணணும். பண்ணிவிட்டு இங்கே அட்டாக் ரிலீஸ்ன்னு இருக்குது. ஸோ உங்கள் சைட் செயின் வந்து எவ்வளோ வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை டக்கின் பண்ணி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணணும், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்டாக் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த இங்கே நீங்கள் ட்வீட் பண்ணணும். அட்டாக் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வைக்கிறீங்களோ உங்களுக்கு டக்கின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ டக்கின் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா இங்கே நீங்கள் ரிலீஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் இங்கே ட்வீட் பண்ணி வச்சிங்கன்னா அட்டாக்கும் ரிலீஸும் ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு சைட் செயின் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திருப்பி ஒரு வாட்டி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
சைட் செயின் வச்சு அப்புறம் சைட் செயின் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் உங்களுக்கு சைட் செயின் இல்லாமல் போட்டு காட்டுறேன். சைட் செயின் இல்லாமல் இது சைட் செயினோட. ஸோ இப்போ சைட் செயின்ற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எவ்வளோ இன்ஸ்ட்ருமெண்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய சவுண்டு உங்களுக்கு கரெக்டாக க்ளீனாக கேட்கணும், ஃப்ரண்ட்டில் எந்த சவுண்ட் இருக்கணும், பேக்கில் எந்த சவுண்ட் இருக்கணும் அப்படின்ற போது நீங்கள் செப்பரேஷன் கொடுக்கணும். அப்படின்னா சைட் செயினை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற ஃப்ளேவரும் அந்த சவுண்டும் உங்களுக்கான மிக்சிங்கில் க்ளீனாக இருக்கும் உங்களுக்கு. பட் அதை ஜானராக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணாதான் உண்டு. ரொம்ப ஓவராகவும் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணக்கூடாது, சட்டில்டாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சவுண்டுக்கான ஃப்ளேவர் நீங்கள் கேட்குறதும் நீங்கள் வைக்கிறது ஃபீல் பண்ணுறது ஆடியன்ஸ்க்கும் ஃபீல் ஆகும்.